வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலிவுட் வட்டாரத்தில் இன்னைக்கு நிறைய மூவி அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துலாம். அது முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டியூட் படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நாளைக்கு டியூட் படத்துக்கான ஃபர்ஸ்ட் கியர் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, ஊரும் பிளட் அப்படின்ற சாங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கூட எல்ஐகேவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றனால நிறைய பேர், அதாவது பிரதீப் ரங்கநாதனோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், திருவிழா அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஏன்னா ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் மகுடம். எஸ், மகுடம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதில் 3 லுக் பார்த்தீங்க அப்படின்னா விஷாலோட லுக் நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று ஓல்டு கெட்டப்பில், 2 யங் கெட்டப்பில் இருக்குது. மேபி 3 கெட்டப்ஸில் அவர் நடிக்கிறாரா, இல்லை அவருக்கு ஒரு அப்பா விஷால் அண்ட் தென் 2 பசங்க விஷாலா நடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் 3 வேடங்கள் டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்குது. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதை பற்றி விஷாலே ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அண்ட் ஃபைனலி ஹாப்பி அண்ட் எலேட்டட் அண்ட் எக்ஸைட்டட் வித் ஃபுல் ஆன் பாசிட்டிவிட்டி டு ரிவீல் த ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் மகுடம் இன் தமிழ், மக்குடம் இன் தெலுங்கு. ஹோப் யூ ஆல் லைக் இட். கம்ப்ளீட்டட் த செகண்ட் ஷெட்யூல் அண்ட் பேக் டு சென்னை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பியிருக்காங்க. மோர் சர்ப்ரைசஸ் அவைட்டிங் இன் த நியர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. லவ் யூ டார்லிங்ஸ் அப்படின்ற மாதிரி டேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஃபார் the hard work and team efforts. Kick-ass action sequence we knocked off. So happy to release it as auspicious day. அதாவது இந்த நாளில் ரிலீஸ் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ஜாய் திஸ் டே ஃபில்டு வித் ஜாய், பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி டு ஆல் மை டார்லிங்ஸ், காட் பிளஸ் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதாவது டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனப்பே இந்த ஓல்டு கெட்டப் பேக் ஷாட்லேருந்து காமிச்சிருப்பாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இவர் ஃபுல்லாக இந்த படத்தில் ஓல்டு கெட்டப்பில் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ஸ் இருந்தது. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 3 வேடங்களில் அவர் நடிக்கிறார், இல்லை 3 வேடமும் ஒருத்தரே நடிக்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போது என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இதை நீங்கள் அமேசான் பிரைமில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட் தான் இந்த மூவியை பற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசிவ் அப்டேட்னே சொல்லலாம். சௌந்தர்யா ரஜினிகாந்தோட அடுத்த படம் யார் ஹீரோ அப்படின்ற ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அதில் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 4ல் அந்த பர்டிகுலர் படத்தில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்க மாட்டார், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். பட் அவரோட ஆக்டிங் பார்த்துட்டு ஓகே இவர் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஹீரோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அனேஸ்வரா ராஜன் இவங்க தமிழில் இப்போ டெபியூட் பண்ணுறாங்க போல. அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட்டை பற்றி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களோட எக்ஸில் பதிவு போட்டிருக்காங்க. ஜியான் ஃபிலிம்ஸ் அண்ட் தென் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் proudly unveils this year's blockbuster movie Tourist Family's director in a powerful new avatar அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு stepping into the spotlight as the lead actor in our 4th production அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்பினேஷன் மியூசிக் டைரக்டர் அண்ட் தென் இந்த டேரக்டர் அஸ் அ ஹீரோ காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.